ஹாய் கேஸ், இந்த வீடியோ வந்து என்னோட ஃபேவரட் டாபிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபிக்மா கற்றுக்கிட்டா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டூல் அப்படின்றது வந்து என்ன பர்பஸ்க்கு இருக்குது, டிசைன் ஆக்சுவலாக வந்து எப்படி நடக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு டிசைன் ஃபீல்டுக்கு வந்து புதுசாக வந்தாங்க யாராச்சும் அப்படின்னா முதல்ல இம்ப்ரெஷன் இருக்குன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, இந்த டூல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம்னா நம்ம டிசைனர் ஆகிட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு வந்து நிஜமாவே ஆக்சுவலாக டிசைனை கற்றுக்குறாங்க, டிசைனை கற்றுக்கிட்டு அதை வச்சு டூலை வச்சு ஒரு டிசைனராக மாறுறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வர எல்லாருமே வந்து எங்கே வந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூலை லேர்ன் பண்ணி இருக்கவங்களால தான் டிசைன் ஃபீல்டில் ஆக்சுவலாக க்ரோ ஆக முடியாது. அவங்க தான் வந்து குவிட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் குவிட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ உங்கள் தாட் ப்ராசஸ்ஸு, பர்பஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டிசைன்னா என்னன்னு தெரிஞ்சு இப்படி தான் டிசைன் பண்ணணும், அதோட ஃபவுண்டேஷன், அப்புறம் ஒரு ஒரு டிசைனுக்கான தேவைப்படுற ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக ஐட்ரேட்டிவாக லேர்ன் பண்ணி ஓவர் த பீரியட் பண்ணுற நிறைய டிசைனர்ஸ் வந்து க்ரோ ஆகி நல்ல பிளேஸில் கண்டிப்பாக இருக்காங்க. ஏன் இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்நெட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியும் டிசைன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்கும்னா, உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியும் அப்படின்றது தான் கொஷினாக இருக்குமே தவிர, நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எந்தெந்த டூல்ஸ் தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, டிசைன் அப்படின்னா டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வர அவுட்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டூல்ஸ் யூஸ் பண்ணி வர்றதுக்கான அவுட்கம் அப்படிங்கிறது உங்கள் தாட் ப்ராசஸில் என்ன இருக்கோ அதுதான் டூலை வச்சு பண்ணுறதுல வரும். ஸோ அப்போது ஒரு நல்ல டிசைன் பண்ணுறவங்க அவங்க யாருன்னா, நல்ல டிசைன் தாட் ப்ராசஸோடு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் நம்ம அப்படி பார்க்குறோன்னா, டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க இஸ் அ பர்சன் ஹூ நோஸ் டு ஒர்க் வித் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு டூல் அப்படிங்கிறது ஒரு 100 பேர் கையில் கொடுக்குறீங்க, 50 டிசைனர்ஸ், 50 நான் டிசைனர்ஸ், 100 பேருக்குமே வந்து டூலோட எல்லா ஆப்ஷனும் சொல்லி கொடுத்துட்டீங்க. 100 பேருக்கும் அந்த ஆப்ஷன் பற்றி புரிஞ்சிருச்சு. ஆனால் 50 நான் டிசைனர்ஸால் டிசைனர்ஸோட அவுட்புட்டை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க நான் டிசைனர்னா ஏன் அவங்கள கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, டிசைன் தாட் ப்ராசஸ் இல்லாதனால தான் வி ஆர் லேபிளிங் தெம் அஸ் நான் டிசைனர்ஸ். ஸோ அப்போ டூல் அப்படிங்கிறது யார் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் டூலோட யூஸ் பண்ணுற தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் லேர்னிங்கில் தான் இருக்குது. ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர எல்லாருமே வந்து வெதர் அது வந்து கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங், எனி கிரியேட்டிவ் பார்ட், இப்போ ஃபோட்டோகிராஃபி கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ அப்போது டூல் யூஸ் பண்ணி வர அவுட்கம் அப்படிங்கிறதே எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம தாட் ப்ராசஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்பன் பண்ணி நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் வந்து ஒருத்தவங்களால லேர்ன் பண்ண முடியும். த மோர் ப்ராக்டிஸ் த மோர் வி இம்ப்ரூவ். இதுதான் வந்து ஒரு தம் ரூல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டூல் அப்படிங்கிறது என்னன்னா, டே 1லயும் அந்த டூல் அப்படியே தான் இருக்க போகுது, டே 100லயும் அந்த டூல் அப்படியே தான் இருக்க போகுது. டூல் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் டூல் மாறாது. ஆனா ஒரு டிசைனரா நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமானா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஒரு டிசைன் நீங்க பண்ணதான் உங்களுக்கே விஷுவலைசேஷன் வந்து எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்ரி டே எவ்ரி டிசைன் இஸ் அ லேர்னிங் பார்ட் தான். ஸோ அப்போ டூலை வந்து நீங்க ஒரே நாள்ல கூட கத்துக்கலாம். ஒரே நாள் இன்னைக்கு காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட நைட்டு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபிக்மால இருக்கிற எல்லா ஆப்ஷனும் உங்களால டிஸ்கவர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஆனா அந்த டூல்ல இருந்து வர அவுட்கம் அப்படிங்கிறது வந்து உங்க தாட் ப்ராசஸை நீங்க ஷார்பன் பண்றது மூலியமா மட்டும்தான் வந்து உங்களால பெட்டர் டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூல் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு மீடியம் ஆஃப் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். இப்போ அந்த டூல் என்னவா வேணா இருக்கலாம், ஃபோட்டோஷாப் இருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், இல்லைனா கேன்வாவா இருக்கலாம், ஸோ அண்ட் ஸோ மெனி, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, என்ன டூலாக வேணா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த டூலோட ஆப்ஷன்ஸையும் உங்களோட அவுட்கமையும் சிங்க் பண்ணி ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. டூல் வந்து ஒரு சைடு இருக்கு, உங்களோட அவுட்கம் வந்து ஒரு சைடு இருக்கு அப்படின்னா, உங்கள் தாட் ப்ராசஸ் தான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து சிங்க் பண்ணுது. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸை நீங்க எப்படி நல்லா கரெக்டா வந்து ப்ராப்பரா ஷேப்பன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இங்க இருந்து அந்த சைடு உங்களால போக முடியும், அந்த பிரிட்ஜை உங்களால கரெக்டா பில்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி பிரிட்ஜை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல இருந்து பில்ட் பண்ணிட்டு வரலாம், இன்னொரு சைட்ல இருந்து பில்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ யூஐ யூஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இதுவுமே வந்து ஒரு பேஸ்ட் ஆன்
ஒரு லேர்னிங் பேட்டர்னாக தான் இருக்கும். ஆனால் இதே வந்து யூஐ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பேட்டர்னாக தான் இருக்கும். இப்போ 2 50-50 இது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். யூஐ 50னா யூஎக்ஸ் 50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, இந்த யூஎக்ஸையும் யூஐயும் நீங்க 50-50 லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மீடியம் வேணும். மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் இங்க ஃபிக்மா. ஸோ அப்போ இந்த ஃபிக்மான்ற டூலு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த இந்த தாட் ப்ராசஸையும் இந்த யூஐ பில்டிங் ஃபேக்டரியும் நடுவில் இருந்து ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதை கரெக்டாக வந்து ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஃபிக்மா டூல். இப்போ ஃபிக்மா எனக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது மட்டும் எனக்கு தெரியும், நான் வந்து நல்லா ரெப்ரசன்டேஷன் மட்டும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு தாட் ப்ராசஸும் கிடையாது, எனக்கு வந்து யூஐ நாலேஜும் கிடையாது அப்படின்னா ஃபிக்மா மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல யூஐ டிசைன் அப்படிங்கிறது வந்து டூல் யூஸ் பண்ணி பண்ற வர அவுட்கம் கிடையாது. நல்ல யூஐ இல்லை நல்ல டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா, த ரைட் தாட் ப்ராசஸ் ஃபார் த ரைட் டிசைன் விச் யூசஸ் அ ரைட் மீடியம் ஆஃப் டூல். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்டா உங்களுக்கு இந்த டிசைன் இப்படி பண்ணா இப்படி அவுட்புட் வரும்னு தெரியுது. அப்போ அந்த அவுட்புட் வரும்னு தெரியறதுக்கு போட்டோஷாப்ல பண்ணணுமா, இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணணுமா, இல்லை ஃபிக்மால பண்ணணுமான்ற ஒரு டிசிஷன் ஃபர்ஸ்ட் மேக் பண்றீங்க. இந்த டிசைனை ஃபிக்மால பண்ணாதான் இதுக்கான அவுட்கம் வரும் அப்படின்னா, அந்த டூலை வந்து நீங்க அப்பதான் அந்த மீடியம் அப்ரோச் பண்ணி இந்த மீடியம்ல எப்படி நம்ம வந்து இதை ஃபேக்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் 2க்கே போவீங்க. அப்போ ஆனா இப்போ ஜெனரலைஸ்டு விஷுவலைசேஷன் எப்படி இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் டூலை ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து போறேன் அப்படின்னா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். பேட் டிசைன் இன் ஃபிக்மா இஸ் ஸ்டில் அ பேட் டிசைன். ஏன்னா நான் வந்து ஃபிக்மாவில் போயிட்டு நான் ஃபிக்மா லேர்ன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ஃபிக்மா ஃபுல்லாக யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டு ஃபிக்மாவில் போயிட்டு நான் டிசைன் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாலும் அது பேட் டிசைனாக இருந்தால் அது பேட் டிசைன் தான். எனக்கு ஃபிக்மா யூஸ் பண்ண தெரியுன்றதுக்காக நான் ஃபிக்மாவில் பண்ணுறதெல்லாம் கரெக்டாகிடாது. ஸோ இதுதான் வந்து அந்த டிசைனர் வெர்சஸ் நான் டிசைனர் ஃபேக்டருக்குள்ளேயே வந்து வர ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிக்மாவோ ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் எதாவது வேணா இருக்கட்டும், மீடியம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் திங்கிங் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, இப்படி பண்ணால் இப்படிலாம் வரும், இப்படிலாம் நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பேப்பரில் ஒரு விஷயத்த கிராஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பேப்பரில் கிராஃப்ட் பண்ண விஷயத்த உங்களால் விஷுவலைஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுல தான் அதோட ஃபுல் சக்ஸஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு ஆப் வேலை செய்யணும்னு ஒரு பேப்பரில் எழுதிடுறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணால் தான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்டரை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ரெப்ரசன்டேஷனாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக வருது. ஏன்னா இந்த மெயினாக இந்த டூல் வந்து ஏன் உங்களுக்கு ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, இந்த டூலை நீங்கள் ஃபேக்டர் பண்ணாத ரெப்ரசன்டேஷனை வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா டூல் இல்லைன்னா உங்களால் ரெப்ரசன்டேஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஈவன் லைக் எப்படி சொல்றேன்னா, நீங்கள் ஏஐல கூட போயிட்டு ஏதோ ஒரு யூஐ கூட பில்ட் பண்ணுங்க, ஏஐ இஸ் ஆல்சோ எ டூல் தான். ஸோ அங்கே உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரி நடக்கணும்னு உங்களுக்கு வந்து ஐடியேஷன் பண்ண தெரியல அப்படின்னா, எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல், எவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து அந்த டூல் இருந்தாலுமே உங்களால் அவுட்கம் வந்து வர வைக்க முடியாது. இது ஏன் நான் ரொம்ப இதாக சொல்கிறேன்னா, நான் டிசைனர்ஸ் கேனாட் டூ குட் டிசைன். இதுதான் வந்து ஃபேக்ட். ஏன் சொல்கிறேன்னா, டிசைன் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் லேர்னிங் ப்ராசஸ். நான் வந்து ஒன் ஷாட்லேயே வந்து இந்த விஷயத்த நான் பண்ணிடுவேன் அப்படின்னா டிசைனர்ஸ் அப்படிங்கிறவங்க எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க. இது வந்து ஏன்னா டிசைன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஐட்ரேஷன் ப்ராசஸ். டிசைன் அப்படிங்கிறது டிசைன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். எந்த டிசைன் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஒரு 10th டிசைன் பார்க்குறப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அந்த 1 to 10 போகிறதுக்கான ஒரு ஜேர்னின்னு இருக்குல்ல, அது வந்து அந்த டிசைனரோட தாட் ப்ராசஸ் வந்து அங்கே இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றத ஃபேக்ட். நான் ஒரே டிசைனை வச்சுக்கிட்டு எனக்கு எப்படி திங்க் பண்ணணுன்னே தெரில கிரியேட்டிவா அப்படின்னாலும் 10 டிஃப்ரெண்ட்டாக அதை நான் மாற்ற ட்ரை பண்ணாலும் 10மே நல்லா இருக்காது. ஆனால் ஒரு டிசைனர் இருக்காரு, ஐட்ரேஷன் 1ல ஒரு டிசைன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி ஐட்ரேஷன் 10ல ஒரு பெட்டர் அவுட்கம் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அது ஒரு நல்ல டிசைன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்த ஏன் வந்து இதை நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, டூல் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது வந்து எங்கே உங்களை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, டூல் எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஒர்க்கு கொடுங்க, டூல் எனக்கு தெரியும், எனக்கு டிசைன் பண்ண கொடுங்க, டூல் எனக்கு தெரியும், நான் டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டூல் டிபெண்டன்ட் பர்சனாக தான் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களே தவிர டிசைன் டிபெண்டன்ட் பர்சனாக நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் நான் அதை இப்படி பிரித்து பேசுகிறேன்னா, இப்போ இந்த டிசைன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும்
எப்பவுமே 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எல்லா டூலும் லேர்ன் பண்ணிடுவாங்க, எல்லாமே லேர்ன் பண்ணிடுவாங்க. டூலை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சா போதும்னு சொல்லி ஃபோட்டோஷாப் ஃபுல் டியூட்டோரியல், இல்லஸ்ட்ரேட்டர் ஃபுல் டியூட்டோரியல், ஃபிக்மா ஃபுல் டியூட்டோரியல் பார்த்துருவாங்க. ஆனால் ஒரு சின்ன டிசைனை நீங்கள் கிராஃப்ட் பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு சின்ன ஒர்க்கு, இதை பண்ணுங்க அப்படின்னா அந்த அவுட்கம் வந்து அவங்களால ஒழுங்காக கொண்டு வர முடியாது. நீங்கள் தியரிட்டிக்கலாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி இதை பண்ணுங்க அந்த டூலை வச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க டூலை லேர்ன் பண்ணியிருக்காங்களே தவிர விஷுவலைசேஷனையும் கிராஃப்டிங் ஆஃப் டிசைனையும் ப்ராக்டிஸ் பண்ணல. அப்போ ஒரு டிசைனராக முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா டூல்ன்றது ஒரு மீடியம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேரியஸ் டிசைன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேரியஸ் டிசைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஐட்ரேஷன்ஸ் போய் டிசைனில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரப்போ தான் டூல் அப்படிங்கிறது மீடியம்ன்றதுக்கான ஒரு கிளாரிட்டி உண்மையாகவே கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா, ஏன் நான் அப்படி சொன்னால் அதுக்கு உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நீங்கள் டிசைனை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்கல, டிசைன் பண்ணதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா டூல் டிபெண்டன்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு டிசைனராக நீங்கள் எப்போ அதை ஓவர் கம் பண்ணுவீங்கன்னா, நிறைய டிசைன்ஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்க்கை நீங்கள் எப்போ பெட்டராக பண்ணுறீங்களோ அப்போதான் வந்து ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் எந்த டூலாக வேணா இருக்கட்டும், அது ஒரு மீடியம் தான். ஸோ என்னோட தாட் ப்ராசஸும் என்னோட வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், என்னோட இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் த டிசைன்ஸ் தான் வந்து என்னை வந்து ஒரு டிசைனராக மாற்றுதுன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன் டே ஜாப் கிடையாது. இன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம், நாளைக்கு டிசைனர் ஆகணும்னா கண்டிப்பாக அப்படி யாராலையுமே ஆகவே முடியாது. ஏன்னா டிசைன் இம்ப்ரூவ்ஸ் டே பை டே. வெதர் அது வந்து நேச்சுரலாக நடக்குதோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக நடக்குதோ. நேச்சுரலாக என்னன்னா சிலர் வந்து ரெஃபரன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, தானாக டிசைன் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற டிசைன் அவங்களுக்கே வந்து சரியா இல்லையோன்னு தோணும். அவங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டர் இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவாங்க. சிலர் நிறைய ரெஃபரன்சஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம பண்ண டிசைன் வந்து நல்லா இல்லை, நம்ம பார்க்குற ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து லைக் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஆனால் நான் டூலில் இருக்கிற ஆப்ஷன்லாம் கற்றுப்பேன், டூலை ஃபுல்லாக கற்றுட்டு முடிச்சிருவேன். இந்த டூலை வச்சு எனக்கு ஒரே ஒரு பேட்டர்னில் தான் டிசைன் பண்ண தெரியும். நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறைய டிசைன்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணி இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பெட்டராக ஒன்று பண்ணுன்றதை அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணி வச்சுட்டு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஆக்சுவல் டிசைன் ஒன்று உங்களை பண்ணுங்கன்னு சொல்றப்போ அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஸோ இது ஏன் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா, டிசைன் திங்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். இப்போ ஏன் டிசைன் திங்கிங் ரொம்ப ரொம்ப வைட்டல்னா, மீடியம் ஆஃப் டிசைன் என்ன வேணா இருக்கலாம். ஒரு ஒரு கேரிக்ரேச்சர் டிசைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு யூஐ லாகின் பேஜ் பண்ணுறதா இருக்கலாம், லேண்டிங் பேஜ் பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணா டிசைன் ஃபார்ம் ஃபேக்டர் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷுவலைஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் டிசைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் க்ரோ ஆக முடியும். ஆனால் அது எப்படி வந்து கற்றுக்க முடியும்னா, நிறைய டிசைன் பண்ணணும், வேஸ்ட் பண்ணணும். இப்போ எப்படி சொன்னால் ஒரு 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 ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 100 ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குன்னு சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 90 ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி கிழிச்சு போட்டிருப்பீங்க, 10 ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து மேபி பர்பஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் டிசைனும். 100 டிசைனில் 90 டிசைன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும், யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். ஆனால் அந்த 90 டிசைன் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸை தான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 10 டிசைன் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணும். ஸோ நான் இப்போ அஸ் அ டிசைனராக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 100 டிசைனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக தான் இந்த டூல் இருக்குமே தவிர 100 டிசைனை வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு இந்த டூல் ஹெல்ப் பண்ணுமானா ஹெல்ப் பண்ணாது. அப்போ பெட்டராக பண்ணுறதுக்கு உங்கள் தாட் ப்ராசஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன் இந்த கிரவுண்ட் ரிலேட்டிவ் வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, பிகாஸ் இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில வந்து நான் டிசைனர்ஸ் வந்து என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, முதல்ல டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலே டூல்ஸ் கத்துக்கணும், டூல்ஸ் இந்த டூல்ஸ்லாம் கத்துக்கிட்டா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து காம்பினேஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒருத்தங்க ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் பண்றாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஷேடோஸ் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் ஒரு மாதிரி ஸோ இதுல இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும்னு ஒரு பேட்டர்னோ இல்லைன்னா இதுதான் கரெக்ட் தப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லை. எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த தாட் ப்ராசஸ் அண்ட் அவுட்கம். ஸோ அப்போ டூல்ன்றது வந்து இட்ஸ் ஜெனரலைஸ்ட் ஃபேக்டர் தான். யாரா இருந்தாலும் டூலை கத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்மா கத்துக்கிட்டா டிசைனர் ஆக முடியுமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபிக்மா இஸ் அ மீடியம். ஃபிக்மா கண்டிப்பா ஏன் கத்துக்கணும் அப்படின்னா, பீயிங் இன் அ யூஐ ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிக்மா இஸ் த ஆல்மோஸ்ட் ஒரு மோனோபோலி, இஸ் அ மோனோபோலி ப்ராடக்ட் இன் யூஐ ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி. இது மோனோபோலி ப்ராடக்டா ஏன் இருக்கு அப்படின்னா, டூ ஹைலி பொட்டன்ஷியல் சாஃப்ட்வேர்.
இதுல நீங்க உங்களுக்கு இதோட யூஸ் கேஸ் புரிஞ்சு இது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது நீங்க ஃபுல்லா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஏன் வந்து ஃபிக்மா இஸ் த ஒன்லி கோ டு பிளேஸ் ஃபார் யூஐஎக்ஸ் டிசைன்றதை நீங்க ரியலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நிறைய காம்படேட்டிவ் சாஃப்ட்வேர்லாம் இருந்துச்சு, அடோப் எக்ஸ்டி இருந்துச்சு, ஸ்கெட்ச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்விஷன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா த வேர்ல்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிக்மா. அது ஏன் அப்படி அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன்னா, ஃபிக்மா அப்படின்றதுல வந்து எக்ஸ்டென்சிவ் யூஐ யூஎக்ஸோட எக்ஸ்டென்சிவ் ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபிக்மாக்குள்ள இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஃப்ரம் அ பிகினர் ஹேஸ் அ 0% நாலேஜ் இன் யூஐ யூஎக்ஸ்னாலும் எக்ஸ்பர்ட் இன் 100% நாலேஜ் இன் யூஎக்ஸ்னாலும் போத் கேன் அக்காமடேட் இன் த சேம் பிளாட்ஃபார்ம். ஃபோட்டோஷாப் மாதிரி இது வந்து எப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு நாட் மேட் ஃபார் பிகினரும் கிடையாது. ஐ மீன் நாட் மேட் ஃபார் பிகினர். ஃபோட்டோஷாப் வந்து ஒரு நாட் மேட் ஃபார் பிகினர் தான் ஆக்சுவலா. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபோட்டோஷாப்ல ஒரு பேசிக் எடிட்டிங் பண்ணணும்னாலே உங்களுக்கு டூ மச் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ற மாதிரி தான் ஃபோட்டோஷாப்ல வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுதான் ஃபோட்டோஷாப்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ஃபோட்டோஷாப் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா ஃபிக்மா வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இட்ஸ் மோர்லி ஃபார் அ ஜெனரிக் அப்ளிகேஷன் தான். யார் வேணா வந்து ஈஸி டு அடாப்டா ஃபிக்மா வந்து கண்டிப்பா இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ஒரு நான் டிசைனரா இருக்கீங்கன்னா ஃபிக்மாவை வந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சு ஃபிக்மால இருந்து டிசைனர் ஆக முடியுமானா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ராசஸ்ல டூல்ஸை கத்துக்கிட்டு முடிச்ச அடுத்த நாள் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். டூலை வந்து நல்லா யூஸ் பண்ண கத்துக்கிறதுங்கிறது டிசைனை நல்லா கத்துக்க ஆரம்பிச்சு டூலுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே டூல் தானா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டூல் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துடும். ஆனா டிசைனை லேர்ன் பண்ணாமே டூலையே வச்சுட்டு வந்து நம்ம டிராவல் பண்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியரான ஒரு ஃபேக்டர். ஏன்னா இப்போ நான் அதான் சொல்றேன், இப்போ ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கு, நம்ம ஒரு 10 டிஎஸ்எல்ஆர் வாங்கி யாருக்கோ கொடுத்துட்டோம். எல்லாராலையும் நல்லா போட்டோ எடுக்க முடியுமானா போட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கரெக்டா என்ன தாட் ப்ராசஸ்ல அந்த போட்டோகிராஃபர் இருந்து அதை கேப்சர் பண்ணாதான் அந்த கேமரால அந்த அவுட்கம் வந்து கரெக்டா வரும். அந்த மாதிரிதான் வந்து இந்த ஃபிக்மாவும். ஸோ இது ஏன் நம்ம வந்து ரொம்ப மெயினா இது ஏன் டிஸ்கஸ் பண்றோம்னா, இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு டாபிக்னு நான் ஃபீல் பண்றேன். யாரால இன்ஃப்ளூயன்ஸ்னா, நிறைய இன்ஸ்டியூட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜென்ரலிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னா, யூஐஎக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஆப் வெப்சைட்லாம் வந்து இது பண்ணணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்மா கத்துக்கோங்க அப்படி லைக் இப்போ டிசைனை கத்துக்கோங்க அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரெக்ட். அவன் டூல் யூஸ் பண்றான், டூல் யூஸ் பண்ணல, அதெல்லாம் லைக் செகண்டரி ஃபேக்டர். டூல் அப்படின்றது வந்து இல்லைனாலும் அவனுக்கு டிசைன் எது நல்ல டிசைன் எது நல்லா இல்லாத டிசைன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவனுக்கு வந்து வந்த அளவுக்கு அவன் க்ரோ ஆனாலே அவன் ஒரு டிசைனர் தான். ஸோ இது ஏன் நம்ம வந்து பார்க்குறோம்னா, டூல்ஸ் ஆம்பிளிஃபை ஸ்கில், தே டோன்ட் ரீப்ளேஸ் இட். ஸோ அது வந்து ஒரு ஆக்சிலரேஷன் ஃபேக்டரா தான் நான் வந்து என்னைக்குமே எடுத்துக்கிறேன். ஸோ திங்கிங் மேக்ஸ் யூ அ டிசைனர், நாட் த டூல். ஸோ உங்களுக்கும் வேற ஏதாச்சும் வந்து டிசைன் ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கு, நீங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சிலர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து உங்ககிட்ட பேசியிருக்கலாம், இதை பத்தி இந்த மாதிரிலாம் டிசைன்ல இருக்கு, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து அதை பத்தி கண்டிப்பா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.